எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த ரெட்ஃபோர்ட் தளத்தை இனிய நண்பர்கள் நிறுவி நமது திவ்யா அவர்கள் தற்போது கூறியது போல கிட்டத்தட்ட 850 நிகழ்ச்சிகளுக்கு மேலே 2 வருடங்களாக மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற நண்பர்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிற மிகுந்த புரிதல் உள்ள ஆர்வமுள்ள இனிய நண்பர் திருமிகு திவ்யா அவர்களுக்கும் இங்கு இணைந்திருக்கிற நண்பர்கள், ஒரு நிமிஷம் எனக்கு வரமாட்டேங்குது, இங்கு இணைந்திருக்கிற இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடங்குகிறேன். இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற ஒரு நூலே ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்டேட்டஸ், 5 டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை இதில் 5 கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கலந்துரையாடல் மாதிரி நீங்கள் உங்களுக்கு அது அந்த இதில் சப்ஜெக்டில் நான் சொல்லுகிற அந்த பாயிண்டில் என்ன அனுபவமோ அதை பகிர்ந்துக்கிட்டால் இன்னும் செழுமையாக இருக்கும். இந்த புத்தகத்தை நான் ஒரு உரையாகத்தான் கேட்டேன். அதாவது அவர் இது போன்ற பல புத்தகங்களை படித்து ஒரு உரையாக ஒரு தளத்தில் கொடுத்தது. அதில் சிறந்த கருத்துக்கள் 5 கருத்துக்கள் என்னை கவர்ந்ததால் அந்த 5 கருத்துக்களை குறித்து வச்சுக்கிட்டேன். அவர் வேறு சிலவற்றையும் சேர்த்து பேசியதுனால அந்த இதை ஒதுக்கிட்டேன். அவர் ஆன்மா, இது முற்பிறப்பு, அதுகளெல்லாம் சேர்த்து பேசினார். அதனால் அதுகளை ஒதுக்கிட்டு எனக்கு அருமையாக தோன்றிய 5 கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த கருத்துக்களை நீங்கள் எப்படியாவது எப்போவாவது பயன்படுத்தி இருந்தால் அல்லது யாராவது பயன்படுத்தி அதில் ஒரு வெற்றியை கண்டதை நீங்கள் கண்டிருந்தால் அதை இங்கே பகிர்ந்து கொண்டால் நமக்கு இன்னும் செழுமையாக இருக்கும். இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி, ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்டேட்டஸ் யூஸிங் ரிவர்ஸ் சைக்காலஜி, இதை தலைகீழ் உளவியல், தலைகீழ் ரிவர்ஸ்னா தலைகீழ் உளவியல்னு அவர் பயன்படுத்தினார். நான் இதை மாற்று உளவியல் அப்படின்னு பயன்படுத்தலான்னு நினைக்கிறேன். நல்ல சொல்லு, மாற்று உளவியல். அதாவது நமக்கு ஒன்று வேண்டும், அதற்கு பதிலாக அல்லது எதிராக வேறொன்றை சொல்லி அவரை அந்த செயலை தூண்ட வைக்கிறது. இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியில் இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி இது நிறைய இருக்கலாம், இதனுடைய டெஃபினிஷன்லாம் இருக்கலாம். நம்ம இப்போ இந்த உரையில் இந்த 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன்ல, அதற்கு அடிப்படையாக நான் கொள்வது என்ன, இந்த ரிவர்ஸ் சைக்காலஜிங்கிறதுக்கு புரிதல் என்னன்னா, நமக்கு நாம் ஒருவரை ஒன்றை செய்ய வைக்க வேண்டும். அதற்கு செய் என்று நேரடியாக சொல்லாமல் மாற்றாக எதிராக ஒன்றை கூறி அல்லது ஒரு செய்கையை நாம் செய்து அவர் அதற்கு எதிர்வினையாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவர் செய்யணும். அப்படி பல நேரங்களில் பிள்ளைகள் அது அடம் பிடிக்குது, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை இன்று சாப்பிட வைக்கிறது அன்று தான் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க வீட்டில். அதை சாப்பிட எல்லாம் ஒன்று, ஒரு பிள்ளை சாப்பிட்றத பார்த்துட்டு இன்னொரு பிள்ளை சாப்பிடும். இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிள்ளை தான் இருக்குது. அதுகளை சாப்பிட வைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அது சொல்லுகிற ஒரே வார்த்தை மாத்தேம்போ, அதான் சொல்லுது. என்னுடைய குட்டி பேராக இருக்கா, பேத்தியுடைய பையன், ரொம்ப பாடுபடுகிறார்கள். ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அவன் அந்த மிட்டாய், லாலிபாப்பு இதுக்கு தான் கேட்குறானே ஒழிய இந்த சோறு, இட்லி இதெல்லாம் சாப்பிட மறுக்கிறான். அவனை என்ன எப்படி அவனை சாப்பிட வைக்கலாம்? அதுக்கு மாற்றாக சாப்பிட மாட்டான், இவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றான்.
அதாவது இவன் இப்போ இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் சாப்பிட்றான். இங்கு குப்பையை கொட்டாதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சுருந்தா நகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அதிகமாக குப்பையாக இருக்கும். உன்னை சொன்னோம்னா ஒருவருக்கு அந்த மாற்றாக செய்யாதேன்னு சொல்கிற போது செய்தால் என்ன, செய்யாதேன்னு சொல்கிற போது செய்தால் என்ன அப்படின்னு ஒரு ரியாக்டன்ட் நம்மக்கிட்ட உருவாகுதான், ரியாக்டன்ஸ் உருவாகுதான். அது செயல்பட ஆரம்பிக்குதான். எதிராக, அதாவது ஒருத்தர் சொன்னோம்னா எதிராக நிறைய டீனேஜ் பையங்க இருக்காங்க, பலருக்கும் இது உளவியல்ங்கிறாங்க. என்ன அது அப்படி கொட்டுனா என்ன, இப்படி செஞ்சா என்ன, செஞ்சுதான் பார்ப்போமே, செய்துதான் பார்ப்போமே, என்ன நடந்துடா போகுது, மாட்டேன், அதுக்கு எதிரடையா செய்யணும்னு ஒரு ஈகோ நமக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குங்கிறாரு. அப்போ நீங்கள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பைபிளிக் டேஸ்ட்லேருந்தே சொல்கிறாங்க. இந்த விலக்கப்பட்ட கனி, இங்கே இருக்க கனிகளில் இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது கட்டளையாக இடப்படுகிறது. ஏவாள் அது சாத்தான் தூண்டுறதுங்கிறாங்க. அதான் ஈகோங்கிற நம்ம இன்னைக்கு மனசில் ஒன்று தூண்டப்படுகிறது, அது தூண்டி செஞ்சா என்ன, அது பாவம்னு அப்புறம் மறுபடியெல்லாம் சொல்கிறாங்க. பெரிய அந்த கதை இந்த மானிடமே நிகழ்வதாக அந்த மதம் சொல்கிறது. அப்போ அந்த ஒன்றை ஒருவர் செய்யணும்னா வேறொன்றை சொல்லி அல்லது மாற்றாக சொல்லி அல்லது எதிரிடையாக சொல்லி அவரை செய்ய தூண்டுவது. தமிழ் இலக்கியத்தில் நிறைய இருக்குது, திருக்குறளில் நிறைய இருக்குது. அதை போகிற போது பகிர்ந்துக்கலாம். அதாவது அவர் திருவள்ளுவரே நேரடியாக சொல்லாமல் எதிரடியாக சொல்கிறார். ஒரு குறளை இப்போ போகிற போது சொல்லிட்டு போகிறேன். அதாவது யாராவது கெட்டு போகணும்னா இதை செய்யுங்கிறார். நெடுநீர் மடி மறவி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். எவன் கெட்டு போகணும்னு நினைச்சானோ அவன் விரும்பி இதை கை கொள்ளுவான்னு அவர் சொல்றார். எதை? மடினா சோம்பல், மறவினா உங்களுக்கு தெரியதையும் மறந்துடுறது. இந்த நெடுநீர் அப்படின்னா நேரம், நெடுநேரம் அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்கிறோம்ல, எதையும் நாளைக்குன்னு தள்ளி போடுறோம்ல, அது இதுகள்லாம் மடி எல்லாமே சோம்பலால் தான் விளையுதான். நீ சோம்பலை கை கொள்ளுவ கெட்டு போகணும்னாங்கிறார். எதிரடையாக சொல்கிறார். எதிரடையாக சொல்லி நம்மளை நன்மைக்கு போக வைக்கிறது அந்த இது. அது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி இருக்குங்கிறாங்க. இந்த 5 நம்ம டெக்னிக் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல் டெக்னிக்கு அதாவது மதிப்பை கூட்டுகிறது. ஹவு கேன் வி ஆட் வேல்யூ டு அஸ், அல்லது எதையும் நம்ம நினைத்ததை அடையணும்னு நினைக்கிறோம். எப்போவுமே நம்மளுடைய இது என்ன, நம்ம விரும்பியதை அடையணும். விரும்பியதை நேரடியாக சொல்லி அடையாமலும் மாற்றாக சொல்லியும் அடைய முடியுங்கிறாங்க. பார்க்கலாம். நம்ம pretend like you are not interested even if you are. ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்தாலும் ஆர்வம் இல்லாதது போல நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதல் டெக்னிக் அவர் சொல்றது. ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டான்னா அவன் விலையை குறைப்பானா? ஒரு கடையில் இப்போ ஒரு நிலத்தை விற்க போகிறோம், நமக்கு தேவை இருக்குங்கிறது நிலம் வாங்குறவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ஒரு பணத்தேவையில் விற்கிறோம்னு தெரிஞ்சிருந்தா அவன் அடிமாட்டு விலைக்கு அதை கேட்பான் இல்லையா? அப்போ அது இல்லாத மாதிரி நம்ம காமிக்கணும், அல்லது பாவனை செய்யணும், அல்லது நம்பணும், நம்மளே அதை இல்லாத மாதிரி அவன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ ஏதோ அந்த பொருளின் விலையை குறைக்கிறதோடு எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டுவார் அவர். நம்ம அதை விருப்பம் இல்லாத மாதிரி நடிக்கிற போது அது ரொம்ப அதை அனுபவத்தில் தான் வரும்.
விஷயத்தில் ரொம்ப ஆர்வத்தை காமிச்சிட்டோம்னா, அந்த ஆர்வத்தில் ரொம்ப அதை எடுத்து பார்த்தோம்னா அவன் கட்டாயமாக விலையை குறைக்க போகிறதில்ல. அது மாதிரி இது ஒரு நபர் மீதும்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் மீதும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தால் அவர்கள் நமது கவனத்தை ஈர்க்க பார்ப்பார்கள்ங்கிறாங்க. நிறைய நேரத்தில் இது நடக்குது. நபருங்கிறது காதலித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். மற்ற எல்லாருக்குமே மனித உறவுகளில் அந்த ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி காமிக்கிற போது அவர்கள் மிகுந்த கவனம் எடுத்து நம் ஆர்வத்தை ஈர்க்க பார்ப்பார்கள். அப்படிங்கிறதான் இந்த முதல் விஷயம். இது திருக்குறளில் நிறைய இருக்குது. இப்போ இந்த இது உங்கள் அனுபவத்திலேருந்து ஏதாவது பகிர்ந்துக்க முடிஞ்சால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். என்ன, ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்தும் ஆர்வம் இல்லாது போல காட்டிக்கொள்கிற போது அது எதிராளி அதற்கு ஒத்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் அனுபவத்தில் இந்த மாதிரி ஏதாவது நடந்து ஒரு விஷயத்தில் நமக்கு ஆர்வம் இருந்தும் ஆர்வம் இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டு அது நடந்து அல்லது சொற்களாலும் செயலாலும் நம்ம காட்டிட்டு அது நடந்தது அதுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் பகிர்ந்துக்கலான்னு கேட்குறேன். சும்மா ஜஸ்ட் அனுபவங்களை சொல்லுங்கள். எதுலையாவது எங்கேயாவது அல்லது ஒரு நண்பர் அது மாதிரி நடந்து காட்டினது அந்த மாதிரி இருந்தால் சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குமே. திருநாவுக்கரசு சார், பிரபு, யார் நண்பர்கள் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லுங்களேன். வேற நண்பர்கள் வேற யாராவது ஒரு ஏதாச்சும் ஒரு கடைக்கு போய் ஆர்வம் இல்லாத மாதிரி காமிக்கிற போது இந்த அல்லது இந்த கருத்தோட உடன்படுறீங்களான்னு கேட்குறேன். pretend like you are not interested. Even if you are interested, you pretend that you are not interested. அந்த மாதிரி நிறைய இடங்களில் சொல்கிற போது அந்த மாதிரி காமிச்சுக்கிற போது எதிராளியுடைய உணர்வு அதற்கு உடன்பட்டு நம்மளோட அது சேரணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இந்த முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க. பிரதாப் சார் நண்பர்கள் ஏதாவது சொல்லுங்களேன். திவ்யா மேடம், காட்டுகிறா அது ஒரு மாதிரி. இப்போ புக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நம்ம படிக்கலை இல்லையா? அது 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 ஒன்று. அதாவது அதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, யாராவது புக்கு படித்தவங்க நம்மகிட்ட அதை படித்து காமிக்கலாம். நம்ம மேலே அன்பும் அக்கறையும் அவர்களுக்கு இருந்தால் சரியா, அப்போ அவர் நமக்கு கொடுக்கலாம், உதவலாம்ங்கிறது தான். அல்லது இப்போ இதுக்கு நல்ல உதாரணம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு நகையே வாங்க போகிறோம், அந்த நகை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டோம்னா அவன் அந்த சேதாரம் அதே கூலியெல்லாம் அங்கே சொன்னதே இல்லை இருப்பான், குறைக்கவே மாட்டான். அப்படிங்கிறது மாதிரி தான். அப்போ ஒரு பல நகைகளை பார்த்துட்டு நிறைய அந்த எத்தனை டிகிரி நம்ம இதுங்க போகிறோம்னு தான் நினைக்கிறோம். ஆனந்த சுந்தர் சார், திரு அனிதா, வணக்கம். 5 minutes சார். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ராம்சங்கர் போஸ் சார், சரத்குமார் ஜாயிண்ட் ஏதாவது சொல்லலாம். இப்போ அடுத்த பாயிண்ட்டை எழுதுக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, pretend like you are not interested even if you are. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, if it is scarce people want it more. இது பற்றாக்குறை தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். if it is scarce people want it more. எந்த விஷயத்தில்
மக்கள் பற்றாக்குறையை பார்க்கிறார்களோ அந்த விஷயம்தான் வேணுங்கிற உளவியல் மக்கள்கிட்ட ஏற்படும். இதுக்கு பல இது சொல்கிறான். என்ன, ஃபியூ டேஸாக லிமிட்டெட் டைம் ஆஃபர்னு ஒன்று போடுறான். கடைகளில் பார்த்தா லிமிட்டெட் டைம் ஆஃபர், வெயிட்டிங் பீரியட். இப்போ காருக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெயிட்டிங் பீரியட். இந்த காரை புக் பண்ணோம்னா இத்தனை 3 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும், 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். இப்போ சில வண்டிகள்லாம் நல்ல புல்லட் மாதிரி சில வண்டிகளுக்கு அந்த அந்த டைம் வெயிட்டிங் பீரியடெல்லாம் போட்டோம். இதெல்லாம் ஒரு ஆர்வத்தை தூண்டுறது. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனிதர்கள்ட்டையும் சொல்லலாம். நான் முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஒரு பொருள் அதில் ஆர்வம் இருக்குது, இல்லாத மாதிரி காமிக்கிற போது அதனுடைய விலை. அதே மாதிரி மனிதர்களிடமும் இருக்குங்கிறாங்க. ஒருத்தர் ஒரு ஆர்வம் இருக்கிறது, முதல்ல கொஞ்சம் ஆர்வம் மாதிரி காமிச்சிட்டு அப்போ ஆர்வம் இல்லாத மாதிரி காமிக்கிற போது நமது ஆர்வத்தை ஈர்க்க அவர்கள் முயல்வார்கள்ங்கிறாங்க மனிதர்கள். அதே மாதிரி இந்த இதுலேயுமே ஒரு பற்றாக்குறை, அப்புறம் லிமிட்டெட் சீட்ஸ் தான் இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் இந்த இதில் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங்லலாம் நிறைய இருக்கலாம், ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, லிமிட்டெட் சீட்ஸாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறாரு, சோஷியல் ப்ரூஃப்னு ஒன்று சொல்ல போகிறாரு. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங்கில் சேர்ந்தவங்க பேரெல்லாம் வரிசையாக போடுறாங்க. அந்த பேர் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் நல்லா நிறைய நான் பார்க்குறேன். 30 இடம் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரைனிங்லன்னு அப்படி 23 பேரை போடுறாங்க, 24 பேரை போடுறாங்க. ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள்னு சொல்லி அந்த ஆர்வத்தை தூண்டுறாங்க. அதாவது எங்கேயெல்லாம் ஒரு பற்றாக்குறை இருக்கணும்னா வாங்கிடணும் அப்படின்னு. நீங்கள் போய் கொரோனா டயத்துலேயே போய் பால் பாக்கெட்டாக வாங்கி வச்சு அடுக்குனாங்க. பற்றாக்குறையை காண்கிற போது நமக்கு வாங்கிடணும்னு தோணுகிறது. எப்படி பயன்படுத்துவது, த 48 laws of powerன்னு ஒரு புத்தகத்தை சொல்கிறாங்க. 48 laws of power. அதில் ஆப்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதியை பற்றி பேசுகிறாங்க. ஆப்சன்ஸ்ன்னு இருக்க போது ஒரு இடத்தில் நாம் அதிகமாக இல்லாத போது இருக்கணுங்கிற ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்கும். இப்போ நம்ம குழுவிலேயே நான் இன்னைக்கு காலையில் போட்டேன், நம்ம இனிய நண்பர் அன்புதுரை சார் காலையில் ஒரு விஷயம் போட்டிருந்தார், ஒருத்தரை பாராட்டியிருந்தார் என்னுடைய செய்தியை. நான் அந்த செய்தியை கரெக்டு தானே, நான் ரொம்ப நாளாக பார்க்கல, இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு அதுக்கு பதில் போட்டேன். இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுறேன். இப்போ அதே மாதிரி இப்போ நண்பர்கள் வீடு, சொந்தக்காரங்க அடிக்கடி வர்றவங்களை ரொம்ப கவனிச்சிட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போது ஒருத்தர் வர்றாரு, அவரை விழுந்து கவனிப்போம். அதாவது இதெல்லாம் அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதில் திங்ஸில் இருந்து அதை மனிதர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், உறவுகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது நம்மளுடைய இதை பொறுத்து தான். நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு உத்தி தான், இதெல்லாம் டெக்னிக்ஸ் தான் சொல்கிறோம். எப்போவாது போயிட போது என்ன இருக்குது, அவங்க வரலையே, அவங்க இல்லையே, அப்புறம் என்கிற பற்றாக்குறையை ஏற்படுத்திடுறோம். ஸ்பெஷல் கவனிப்பு இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, வரவேற்பு இருக்குது. இந்த விதியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நண்பர்கள் இதில் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்துக்குங்களேன். இப்போ 2 கருத்தை சொல்லியிருக்கோம். ஒன்று, ஆர்வம் இருந்தாலும் ஆர்வம் இல்லாத போல் இருக்கிற போது, அது மாதிரி காண்பிக்கிற போது, அது மாதிரி கேள்விகள் இருக்கிற போது எதிராளி தூண்டப்பட்டு நாம் நினைத்ததை செய்வாருங்கிறது முதல் பாயிண்ட் சொன்னோம். இப்போ 2வது பாயிண்ட்டு, அங்கே ஒரு பற்றாக்குறை இருக்குன்னு, பற்றாக்குறைன்னா ஸ்கார்ஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது இருக்குங்கிற போது நம்ம என்ன போய் அது மேலேயே விழுகிறோம். குறைச்சலான எண்ணிக்கை இருக்கும் போது அதையே எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? இதற்கு ஏதாவது உங்களுடைய ஒரு பதில்களை எதிர்பார்க்கிறேன். ஆனந்த் சுந்தர் சார், அனிதா, நீங்கள் ஏதோ வணக்கம், யாரு? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க, சும்மா இது உரையாடல் தான், இது ஒண்ணு.
அதிகமா இருந்தா ரொம்ப லோ வேல்யூல தான் எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணா டீல் முடிஞ்சிச்சு. நமக்கு அது லாஸ் தான். அது நீங்க அது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அப்படியே தோண்ட விடான்னு சொல்லிங்க. அது போட்டான் பற்றாக்குறை. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல நம்ம போனோம்னா குறைவான ஒரு கையிருப்பை காட்டுவாங்க. அது வந்து இன்னும் இத்தனை ஸ்டார்ட் நம்மளோட ஆர்வம் தூண்டப்பட்டு என்ன பண்றோம், ஆஃபர் 50% ஆஃபர் 200 கூட நம்ம 500 போட்டாலும் 1000 ஆஃபர் போட்டு 500 காமிக்கிறப்ப நம்ம போய் வாங்குறோம். அது உண்மைதான். அதுக்குள்ள நமக்கு 2 வீட்டுக்கு போனா எப்போ தோராட்டி போனா நல்லா கவனிக்கிறாங்க. அடிக்கடி போறப்ப அந்த நம்மளோட மத்திய கொஞ்சம் அருமை அருமை. அதை அப்படியே நினைச்சு பார்த்தா அந்தந்த இடங்கள்ல இதுகெல்லாம் மனித உறவுகளில் பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒரு கவனம், இப்படியெல்லாமும் மனிதர்கள் இருக்கிறார்கள், உளவியல் இருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். வணக்கம் வாசி சார், சொல்லுங்க. அனிதா அவங்க சொல்லுங்க. பிரதாப் பழனி, எதையாவது உங்களுடைய வார்த்தைகள் 2 சொல்லுங்க. நானே பேசாம உங்களுடைய அனுபவங்களையும் பயன்படுத்திங்க. வாங்க சுபாஷ். ஒரு பொருள் வந்து 200 தள்ளுபடின்னு போடுறாங்க. அதுக்கு முன்னால அந்த பொருள் வந்து 1200 பதிவு பண்ணிக்கிறாங்க. அது மேல லேபிள் வந்து 1400 எழுதி 200 தள்ளுபடின்னு போடுறாங்க. வீட்டுக்கு வந்து எடுத்து பார்த்தோம்னா அந்த லேபிளுக்குள்ள 1200 லேபிள் இருக்குது. அதுக்கு ஒரு சோம்பல், அந்த பழச கூட ரிமூவ் பண்ணாம சோம்பல். அது அப்ப என்ன ஆகும்னா அந்த அவனுடைய நம்பகத்தன்மை உடஞ்சிதான் நம்ம மறுபடியும் போக மாட்டோம். அதாவது அந்த நம்பகத்தன்மை இதில் வச்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். வேற யாராவது சொல்றீங்களா? 3வதுக்கு போகலாமா? இது கிவ் அண்ட் டேக் அப்படின்னு கொடுத்து பெறுங்கள். இப்போ பின்னாடி வந்தவங்களுக்காக வாசி சார் இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு இதை சொல்கிறது. சம் டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க. 5 டெக்னிக்ஸ் நான் இங்கே அதில் அந்த புத்தகத்திலேருந்து அந்த உரையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது 1 செய்யணும், 1 நமக்கு நடக்கணும். அதை செய்யுங்கன்னு நேரடியாக சொல்லாமல் மாற்று உளவியலாக அது செய்யாதேங்கிறது மாதிரியோ அல்லது வேறொன்றை சொல்லியோ அவர்களை செய்ய வைக்கிறது. அதை அந்த நம்ம எண்ணத்தை ஈடேற வைக்கிறது, ஈடேற்றிக் கொள்வது, டைரக்டாக சொல்லாமல். இதுக்கு முதல்ல இந்த விளக்கப்பட்ட கனி சொன்னோம். அதை திங்காதேன்னு சொல்கிற போது அங்கே அவர்கள் போய் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறோம். அதாவது பைபிளுக்கு இதில் ஆதாம் ஏவாள் அது மாதிரி ஒன்றை செய்யாத, ஒன்றை பண்ணாதே, இங்கே செய்யாதீங்க. நிறைய தவணை ட்ரெயினில் அந்த இது மேலேயே எனக்கு கண்ணு இருக்கும். எது மேலே? இந்த சங்கிலியை இழுத்தா என்னாகும்னு நினைக்கிறது. அது ஒரு உளவியல். இழுத்தா நின்று போயிடும், அப்புறம் எல்லாம் நடக்கும். ஆனால் நமக்கு அது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பல விஷயங்கள். இதை இதை செஞ்சால் என்ன ஆகும், செஞ்சுதான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு உளவியல். அதுக்கு இந்த பிள்ளைகளை சாப்பிட்ற போது சொல்கிறாங்க, இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அவன் டக்குன்னு சாப்பிட்ருவான் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ 2 விதி சொன்னோம். pretend like you are not interested even if you are அப்படிங்கிறது முதல் இதுவாக சொன்னோம். 2வது, if it is scarce people want it more, பற்றாக்குறை விதி. இப்போ நெகோசியேஷன்லாம் இது சொல்கிறாங்க. ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷனில் இதை நிறைய பேசுகிறாங்க. இப்போ 3வது கொடுத்து பெறுங்கள், கிவ் அண்ட் டேக், அதை பேசுகிறோம். இப்போ ரெஸ்டாரண்டில் ஒரு ஸ்டடி வச்சாங்களாம். அது எப்படின்னா டிப்ஸு, வெயிட்டர் பில்லு கொடுக்குற போது பில்லு மட்டும் கொடுக்காமல் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு மின்ட் கொடுத்தாராம். இதை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதாவது வெறும் பில்லை கொடுக்குற போது ஒரு மின்ட்டு சேர்த்து கொடுத்தாங்களாம். அந்த பானத்தையும் அங்கே கொடுத்த போது அவருக்கு எப்பவும் கிடைக்கிற டிப்ஸ்லேருந்து 3% கூட கிடைச்சிச்சான். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு மின்ட் கொடுத்ததுக்கு பதிலாக 2 மின்ட் கொடுத்தாராம், கொடுக்க சொன்னாங்களாம். இது பண்ணியிருக்காங்க. அப்போ எப்பவும் கிடைக்கிற டிப்ஸை விட
14% கூட கிடைச்சிச்சான். 14% கொடுத்து அடுத்த தவிர என்ன பண்ணுறாங்களாம், இந்த 2 டிப்ஸை கொடுக்குற போது ஃபார் யூ நைஸ் பீப்புள் ஹியர் இஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா மின்ட் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி, உங்களுக்காக இது என்னுடைய ஸ்பெஷல், இன்னொரு எக்ஸ்ட்ரா மின்ட், எக்ஸ்ட்ரான்னு அந்த வார்த்தை வர்ற போது அது அவருக்கு 23% கூட டிப்ஸ் கிடச்சிச்சான். இதை ஒரு உளவியலாக அது இங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்போ ஒன்று கொடுக்குற போது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக, அதாவது அதை கொடுக்குற போது அங்கே தூண்டப்படுகிறது, ஆர்வம் தூண்டப்படுகிறதுங்கிறாங்க. ஒருவருக்கு நாம் மதிப்பு கொடுக்குற போது அவர் நமக்கு ஒரு ஏதாவது செய்யணும்னு அவங்க விரும்புகிறார். அவர் நம்ம இப்போ இதில் என்ன, நீங்கள் டைரெக்டாக செய்யணும்னு சொல்லலை, நம்ம ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா எதிராளிய அதற்கு எதிர்வினையாற்றணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அப்போ நம்ம கேட்காமையே அந்த எதிர்வினை, இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் 3%, 14%, 23% அதிகமாகுது. எப்படி இதை பயன்படுத்துறது? நிறைய பேர் உங்களுக்கு இது இருக்கும், ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, பார்க்க போகிற போது அவங்களுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு போகிறீங்க, போகலாம், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறோம், சாப்பிடும் பொருளை கொடுக்குறோம், அவருக்கு என்ன விருப்பமாக இருக்குமோ அந்த விருப்பத்துக்கு பயன்படுறதா பார்த்து வாங்கிட்டு போகிறோம். சில பேர் புத்தகங்கள் விரும்பினா புத்தகங்கள் கொடுக்குறோம். இது மாதிரி இப்போ அண்மையில் எங்கள் வீட்டுக்கு என்ன பார்க்க ஒருத்தர் வந்தார். அவர் இந்த தமிழால் இணைவோம் அப்படின்னு ஒரு தளத்தில் எனக்கு அறிமுகமான ஒரு அறிஞர். அவர் இந்த பகுதிக்கு ஒரு திருமணத்துக்கு வந்தவர், ஐயா உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய முகவரியை கொடுத்தேன். வந்தார். வந்துட்டு அவர் ஏதோ பரிசு கொடுத்துட்டு ஒரு விஷயம் செஞ்சார். பொதுவாக நம்ம தான் அடுத்தவங்களுக்கு பொன்னாடை போத்துறோம். ஒரு இடத்துல போய் நம்ம பொன்னாடை போத்துறோம், அதாவது இது அவர் என்ன பண்ணார், வந்தவர் ஒரு பொன்னாடை எடுத்து எனக்கு போத்துனார். எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. அதாவது பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு பொன்னாடையை போர்த்துவோம் ஒருத்தருக்கு கௌரவிக்க. இவர் வந்த அறிஞர் எனக்கு அந்த பொன்னாடையை போத்துற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டேன். அப்போ இது மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் செய்கிற போது நமக்கு திரும்ப அது பல மடங்காகவும் வருகிறது அப்படிங்கிறது மாதிரி. இது கிவ் அண்ட் டேக், கொடுத்து பெருங்கள்ங்கிறாங்க. இது பற்றி நண்பர்கள் கருத்து சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதாவது தோன்றது, நீங்கள் இப்போ இது மாதிரி பண்ணது, கேட்காமல் பெற்றது, உங்களுடைய ஒரு அன்பான பார்வையால், ஒரு அன்பான ஒரு நடத்தையால் நீங்கள் பெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். சொல்லுங்க சார். சரி. அப்போ அந்த கடைக்காரர் வந்து அவர்கிட்ட காசு பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன பையன், ஒரு 4 பையன் தான் அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தின் கொண்டு பாட்டில ஊத்தி தந்தாப்புல. அப்ப நான் எல்லாம் வாங்கிட்டு இவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்ப நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பையன் எண்ணெய் ஊத்தி தந்தா இல்லையா, அவரோட ஞாபகம் வந்துச்சு. நான் அப்ப திரும்பி போயிட்டு தம்பி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேனா. அப்ப நான் ரிட்டர்ன் வந்த உடனே அந்த கடைக்காரர் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு இந்த இதை வச்சுக்கோங்க, ஒரு 20 ரூபா ரிட்டர்ன் தராரு. அப்ப எண்ணெயோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 230 ரூபா ஒரு கிலோ. அப்ப 210 ரூபா எடுத்துட்டு அவர் பில்லு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 ரூபாய் எனக்கு தராரு. அவர் சந்தோஷப்பட்டு, அதாவது ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான், அந்த ஒரு தேங்க்ஸ் சொல்ல முடியும். அப்படி ஒரு வார்த்தை நம்ம கொடுத்ததுனால அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா உடனே 20 ரூபா தந்தாரு. அதுக்கப்புறம் நான் எப்ப எண்ணெய் வாங்க போனாலும் மத்தவங்களுக்கு எல்லாருமே 230 ரூபாய், என்ன பண்ண 210 ரூபாய் எடுத்துருவாரு. அருமை 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 அருமை. வேற அனிதா, எதையாவது வருது உங்களுடைய அனுபவங்கள், அடுத்தவர்களுக்கு நிகழ்ந்தது, நீங்கள் படித்தது, இதை ஒட்டி படித்தது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. பிரதாப், பழனி, ராம்சங்கர் போஸ் சார், ரம்யா மேடம்.
சாமிநாதன் சார், சரத்குமார் மறுபடியும் வந்திருக்கீங்க, வாசி, நேசி, வெங்கட்ராம் சார். 3 கருத்து. இதுல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது பாராட்டு கொடுக்கறதுங்கிறது ஓகே, கிவ் அண்ட் கெட். சரி, அப்ப பாராட்டு கொடுக்கறது எல்லாமே ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து தான் நம்ம என்னன்னு அவசியம் இல்ல. நிச்சயமா இல்ல. அதாவது நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. நம்ம காட்டுற அன்பு எதிர்பார்ப்புக்காக செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அது சரியா நடக்காது. ஆனா அதை ஒரு நமது வாழ்க்கை முறையாக, இப்போ நான் அன்னைக்கு ஒரு பஸ்ஸில் தேனியிலிருந்து காரைக்குடிக்கு டைரக்ட் பஸ், அது நடுவில் நிற்க வர்ற போது நடுவில் ஒரு இடத்துல மதுரையில் சிரித்து வச்சேன். நான் பாத்ரூம் எங்கே இருக்குன்னா அவரை கேட்டு அதில் போனேன். அதுக்கப்புறம் திரும்பி வர்ற போது அவர் கண்டக்டர் இல்லை, டிரைவர். இங்கே இறங்குற போது அவர்கிட்ட நல்ல நீட்டாக ஓட்டிக்கிட்டு வந்தீங்க, ரொம்ப குலுக்கல் இல்லாமலாம் நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வர்ற போதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து வந்தீங்க அப்படியே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ந்தார். அந்த மாதிரி அதெல்லாம் இது ஒன்று நான் அவரை திரும்பி பார்க்க போகிறதே கிடையாது. இருந்தாலும் அது சொல்கிற போது அவர் மகிழ்கிற போது நமக்கு மகிழ்ச்சியாக தானே இருக்கு. அது மாதிரி கண்டிப்பா இதை நாங்க ஃபேமிலியில ஒரு பழக்கமா வச்சிருக்கோம். அப்படின்னா எந்த கல்யாணத்துக்கோ இல்ல வேற எங்க போனாலும் சமையல் பண்ணி நம்மளுக்கு போடுறவங்களுக்கு நல்லா இருந்தது சாப்பாடுன்னா ஹோட்டல்ல இருந்தா அந்த ஷெஃப கூப்பிடுவாங்க. இந்த விஷயம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கடையா இருந்தாலும் ஸ்டார் ஹோட்டல் தானே இல்ல, கட்டு கடைகளை போய் சாப்பிட்டாலும் அவங்க சொல்லுவோம். வீட்டுல போய் வேற வீட்டுல யார் வீட்லயே பண்ணாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பாராட்டுவோம். அவங்க வந்து இது நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம். அவங்க எவ்வளவு தூரம் ஃபீல் பண்றாங்க நம்மளுக்கு தெரியுது இல்ல, மறுபடியும் கவனிக்கிறாங்க. அருமை. நான் ஒரு திருமண வீட்டுல உங்கள் செட்டு தானே வந்து போடுறாங்க, செட்டுக்காரன் தான் உங்களுக்கு பேர், சமைக்கிறாங்க. இதில் இது யாருடைய உங்கள் இவர் வந்திருக்காரான்னு கேட்டேன். இதுக்கு உரிமையாளர் உங்கள் இதுக்கு இந்த குரூப்புக்கு அவரை போய் கூட்டிகிட்டு வந்தான் அந்த பையன். அதாவது கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். அவர் கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட அவரை அறிமுகப்படுத்தினேன், இவர் தான் சார்னு. நான் அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தைகள் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஏற்ற மாதிரி முழுவதும் நின்னார். எல்லாரும் வந்து கேட்டு, ஏன்னா உரிமையாளரே ஏற்ற மாதிரி நிற்கிறாரே அப்படிங்கிற போது நம்ம இதை நினச்சி இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி செய்யலை. ஒவ்வொரு பதார்த்தையும் நம்ம அப்படியே மூழ்கடிச்சிட்டாங்க. அது மாதிரி இதுகளெல்லாம் ஒரு இயல்பிலேயே வச்சுக்கலாங்கிறது தான். அதாவது நம்ம ஒன்றை இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது மாதிரி நம்ம அதை விரும்பாமையே தான் செய்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்வினை அது இதுவாக வருது. அது மாதிரி தான் இது சொல்லுது. இதை அறிந்தும் சில சமயங்களில் அறிஞ்சும் செய்கிறான், சில சமயங்களில் அறியாமல் அது வழக்கமாகவும் வந்துடுது. நம்ம பழக்கப்படுத்தி கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஒரு உறைஞ்சிருதுல, நம்ம ஹேபிட்டை, அதாவது நம்மளோட அது ஐக்கியம் ஆகிடுது அந்த பண்பு இல்லையா? அதாவது எது ரொம்பலாம் பகுத்தர முடியாது. இது அறிந்து செய்தோமா அல்லது அறியாம செய்தோமான்னு பகுத்தர முடியுமா நண்பரே? இல்லையா? ஒன்னு அறிஞ்சு செஞ்சோமா அறியாம செஞ்சோமான்னு எப்படி பகுக்க முடியும் இல்லையா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகிற போது அதை சில சமயங்களில் அறிந்தும் செய்கிறது தான், அறியாமையும் செய்கிறது தான். நல்ல கேள்வி. வேற ஆனந்த சுந்தர் ஏதாவது பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க. அனிதா? வினதித்தானா? யாரு? சார் வெங்கடகிருஷ்ணன். சாரு வெங்கடகிருஷ்ணன் சாரு புக்கு லவரு, ரொம்ப அழகா புக்கு சொல்லுவாரு. ரொம்ப மகிழ்ச்சி. கிவ் அண்ட் டேக். வேற ஏதாவது சொல்றீங்களா நண்பர்களே? அடுத்தது
பீப்புள் லுக் ஃபார் சோஷியல் ப்ரூஃப்ங்கிறாங்க. பீப்புள், இது 4வது கருத்து. 3 கருத்து சொல்லிட்டேன். ஒன்று பற்றாக்குறை விதி, 2வது விதியாக சொன்னேன். முதல் விதி சொன்னேன், அது இது விளக்கப்பட்ட கனியை பற்றி சொன்னோம். இது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லாத மாதிரி காமிச்சுக்கணும் சில இடங்களில் அப்போ அப்படிங்கிறது மாதிரி சொன்னோம். 3வது கிவ் அண்ட் டேக் சொன்னோம். இப்போ 4வது பீப்புள் லுக் ஃபார் சோஷியல் ப்ரூஃப்ங்கிறாங்க. அதாவது எந்த விஷயத்துக்கும் ஒரு சான்று இருக்கா, சமூக சான்று அப்படின்னா என்ன? இப்போ சோஷியல் இந்த விஷயம் இப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த விஷயம் இப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ரூஃப் காட்டினால் நம்புவார்கள். இப்போ அந்த ப்ரூஃப் காட்டுறது பல இடங்களில், இப்போ இன்சூரன்ஸ் விற்பனையாளர்கள் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய தொகைக்கு ஒருத்தருக்கு ஒரு பாலிசி கொடுத்தா அவருக்கு வேண்டிய சொந்தக்காரருக்கெல்லாம் இவரை காமிப்பார். அது ஒரு ப்ரூஃப், அதை காமிக்கிறது. அது மாதிரி உதாரணம் இப்போ அமேசானில் நம்ம தினம் பார்க்குறோம். இது தினம் பார்க்குற ஒரு உதாரணம். அதில் என்ன பண்ணுறாங்க, உடனே இப்போ நான் ரொம்ப பார்க்கல, எங்கள் மக்கள் தான் பார்க்குறாங்க. உடனே ரேட்டிங்க்கு போகிறாங்க. என்ன ரேட்டிங் இருக்குது? அதில் ஒருத்தர் பார்த்துட்டு 5 ரேட்டிங் இருந்தால், அதாவது ஹையஸ்ட் ரேட்டிங் இருந்தால் ஒருத்தர் தான் பார்த்துருக்காரு, அதை வாங்குவாங்களா? ஒரு 1000 பேர் ரேட்டிங்கில் 4.5 இருக்குது, அதை வாங்குவாங்களா? அப்போ 1000 பேர் பார்த்துருக்காங்க பாருங்க, அதில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் கூட அது ஒரு சோஷியல் ப்ரூஃப் ஆகுது. நிறைய இப்போ சொசைட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குறோம். இப்போ நீங்கள் கடைகளுக்கு போகிற போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, அங்கே இருக்கவங்க நகைக்கடைக்கு போனோம்னா ஒரு கண்ணாடியை கொண்டாந்து கொடுக்குங்க. இப்போ சின்ன கடைகளில் ஏகப்பட்ட கூட்டம், பெரிய கடைகளில் தங்க கடைகள்லாம் இருக்குது. நாங்கள் வைரக்கடைகள் மாதிரி போகிற போது குறைச்சலான இதாக தான், ஆனால் அதனுடைய வேல்யூ ரொம்ப இருக்கிறதுனால அவங்க போட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் போட்டு பாருங்கங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு புடவையை எடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்குது அந்த பொண்ணு. எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான் சொல்லும். அது என்ன? அப்ரூவல், சோஷியல் அப்ரூவலுக்கு நம்ம ஏங்குறோம். அதை கொடுங்கிறது மாதிரி தான். எத்தனை பேர் எத்தனை ஸ்டார் இதெல்லாம் ப்ரூஃப் தேடுறோமா, சோஷியல் அப்ரூவல் கேட்குறோமா, அதிகம் பேரிடமிருந்து கேட்குறோமா, ரிவ்யூ பார்க்கிற போது பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தால் அதை பற்றி நல்லா நினைக்கிறோம், நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் அது இது போயிடுது. எவ்வளவோ அருமையாக படம் எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி உதாரணம் சொல்கிறேன், நீதிக்கு பின் பாசம்னு ஒரு படம் வந்துச்சு. குமுதங்காரன் பாதிக்கு பின் மோசம்னு எழுதலாம், நீதிக்கு பின் பாசம் பாதிக்கு பின் மோசம்னு எழுதலாம். பழைய எம்ஜிஆர் படம் அது. அது ரொம்ப நெகட்டிவ், 2 வார்த்தை அவ்வளவு நெகட்டிவ் இதை கொடுத்துருச்சு. பல இடங்களில் அதை பார்த்தேன். அதுக்கு முன்னாடிலாம் ரிவ்யூ பிரமாதம் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த குமுதம் ரிவ்யூ வர்றதுக்கு அப்புறம் அது ரொம்ப குறைஞ்சிச்சு நண்பர்கள் மத்தியில். அது மாதிரி ஒப்பீனியன் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு அலுவலகம் இதுகளில் இருந்தால் அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவனுடைய வார்த்தைக்கு நிறைய மதிப்பு சொசைட்டியில் இருக்குன்னா, சொசைட்டினா அந்த அலுவலகம் அவன் சார்ந்தது. அதனால் பெரும்பதி இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இருந்தால் அவர்களிடம் நாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். பணிஞ்செலாம் நடக்க சொல்லலை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அனாவசியமாக ஆர்கனைஸ் பண்ண வேண்டாம். இது எல்லாம் ஒரு வாழ்வியல் இதுக்கு தான் இல்லையா? எந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அது பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சோஷியல் ப்ரூஃப் வே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்ரூவல், சோஷியல் ப்ரூஃப். ஐயா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டல், என்னோட பேர் பிரதாப். நல்ல வணக்கம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகும்போது போயிட்டு புது வகையான ஒரு டிஷ் ஆர்டர் பண்றோம்னா சுத்தி எத்தனை பேர் யாராச்சும் இதே டிஷ் சாப்பிடுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணுவோம். இந்த டிஷ் வேற யாரும் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம அதை வந்து நம்மள அறியாமையே கூட சில சமயத்துல பக்கத்துல என்ன சாப்பிடுறானோ அதே ஆர்டர் பண்ணுவோம். கரெக்ட். நம்ம வேணும்ட்டே அதை ஆர்டர் பண்ணணும். பக்கத்துல மசாலா தோசை சாப்பிட்டா எனக்கும் மசாலா தோசை கொடுங்க அப்படின்றது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது நிறைய பண்ணுது. அந்த சோஷியல் அப்ரூவல் நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது.
அதனால என்ன சொல்றாங்க, சொல்லுங்க, நம்ம காண்கிறது கேட்கறது அதுகள்லாம் நம்ம பேசப்படுகிறது மாதிரி ஒரு விஷயத்துல அந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நல்லதுகள்ல நம்மளை நல்ல விதமாக ஒரு போற்றி ஆகிறது. ஏன்னா அதாவது நம்மளை நம்ம விற்கவெல்லாம் போகல, ஒரு இதுல நம்ம விரும்பப்படணும்ல. அப்போ இதெல்லாம் கான்சியஸாக வச்சுக்கங்கிற சொல்கிறாங்க. சொசைட்டி நம்மளை டிஸ்அப்ரூவ் பண்ணிச்சேன்னா, நான் குடிக்கிறேன் டிஸ்அப்ரூவ் பண்ணுவது, அது 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 அப்போ நான் அதை செய்யக்கூடாதுங்கிறத அது காமிக்குது இல்லையா. அந்த அந்த சொசைட்டியுடைய அப்ரூவல் கட்டாயமாக நமக்கு வேண்டியது இருக்குது. அதற்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கணும்னு இருக்குது. சொல்லுங்கள், நான் இப்போ நடுவில் பிரதாப் சொல்லுங்கள், நல்லா அழகாக சொல்கிறீங்க, சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சிட்டோம்னா, அப்போ முதல் விஷயம் கீழே விழுந்தோம்னா திரும்பி யாரும் நம்மள பாக்கலையேன்றதும் ஒரு வகையான சோஷியல் அப்ரூவலா தான். குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா நல்ல வேலை நம்ம என்ன யாரும் பார்க்கல அப்படின்னு தட்டிட்டு எந்திரிச்சு நிக்கிறதும் அது வகையான ஒரு சோஷியல் அப்ரூவலா தான் எனக்கும் படுதுங்க. கட்டாயமா கட்டாயமா. அதாவது பிட்டி இருந்தா நம்ம என்ன பண்றோமா, அது ரொம்ப ஒவ்வாததா இருக்கான். பிட்டி யாராவது நம்ம மேல பிட்டி அடையக்கூடாதான். ஆனால் அதை ஒரு ஆதங்கம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு உள்ளன்போட ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம விரும்புகிறோமா. அதாவது பரிதாபப்பட்டு இந்த ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா நமக்கு அதை பிட்டிங்கிற வார்த்தைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இருந்தால் நம்ம அதை மனசு ஒத்துக்க மாட்டேங்க தான். ஆனால் ஒரு உள்ளன்போட அவங்க வந்து ஆஹா அடிபட்டுருச்சா அப்படின்னு தடவி கொடுக்குற போது, இது ஒரு உதாரணம். அது அதில் நமக்கு என்ன ஏற்பட்டாலும் அதை இரக்கம்னு ஒரு இரக்கம்ங்கிறது நல்ல வார்த்தை. ஆனால் அது ஒரு கீழான இரக்கம் மாதிரி பிட்டி அடையாது இருந்தால் அது இல்லைன்னு நான் இப்போ சமீபத்தில் படித்தேன். அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் அப்ரூவல் அப்படிங்கிறது மனிதர்கள் இயங்குகிறார்கள். அடுத்தது வேற யாராவது சொல்றீங்களா? ஐந்தாவது சொல்லுங்க. என்னது? சொல்லுங்க. சமுதாய அங்கீகாரத்தை நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு சட்டை போட்டுருப்போம், நம்ம ஆசைப்பட்டு வாங்கிருப்போம். ஆனா வந்து அது நம்ம போட்டுறப்ப யாருமே பாராட்டிக்க மாட்டாங்க. அப்ப நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நல்லா இல்லையோ அப்படின்னு. அதே நேரம் ஒரு மோசமான சட்டை எடுத்துருப்போம், அது நமக்கே நல்லா இல்லைன்னு தெரிஞ்சாலும் 4 பேர் வந்து அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அது ரொம்ப நிறைய ஒரு ஈர்ப்பு நம்ம வந்துருது. சமுதாய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவும் அந்த சட்டம் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது. உண்மைதான். இப்போ நிறைய பேர் லைக் வருது, கமெண்ட் வருது, எவ்வளவு விரும்புகிறோம். லைக் வரல, கமெண்ட் வரல, ஒரு சாதாரண செய்திக்கு ஏகப்பட்ட லைக் வருது. நம்ம ரொம்ப அருமையான நினச்சி எழுதுறதுக்கு வரல. இதுக்கெல்லாம் அப்போ என்ன பண்ணுறாரு, கிவ் அண்ட் டேக்குன்னு சொன்னாங்கல்ல, இவர் போய் அவர் முதுக சொரிஞ்சு விட்டுட்டு வர்றாரு. உங்கள் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு இவர் போய் சொரிகிறாரு. கேட்கல, சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். பீப்புள் லுக் ஃபார் சோஷியல் ப்ரூஃப்னு கேட்குறாங்க. அங்கீகாரம். கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு பெரிய யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு பெரிய பைல்வானவர், அவர் கிராமத்துல வந்து சண்டைக்கு இருக்கிறாரு, சவால் விடுறாரு, யாராவது என்ன ஜெயிச்சு கொடுங்க, நான் 10,000 ரூபாய் அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அங்க கிராமத்தை சாதாரணமா ஒரு தென்னாலிராமன் வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு அவர் வந்து நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறேன், நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொன்னோடனே உங்க ஊர்ல எல்லாரும் ஆச்சரியம், இவர் எப்படி சண்டை போடுவார், என்ன பண்ணுவாரு? தென்னாலிராமன் ஒண்ணும் பண்ணல. அவர் காலையில நடந்து வரும்போது எழுத்தாப்புல அவருடைய நண்பர்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு. மொத்தத்தரா வந்து ஐயா என்ன சூப்பர் பைலன் வச்சு நீங்க வரும்போதே சிங்க மாதிரி வருவீங்க, என்ன இப்படி நடந்து அடுத்த ஒருத்தர் கேக்குறாரு, என்ன நீங்க வழக்கமா உங்களுக்கு உங்க நடையில ஒரு புதியல் இருக்கும், உடம்பெல்லாம் தலை இதுவா இருப்பீங்க, இங்கே இவ்வளவு சோர்ந்து போய் இருக்கீங்களே? அவர் இல்ல இல்லையா நான் நல்லாதானே இருக்கேன் அப்படிங்கிறாரு. 3வது ஆள் பார்த்துட்டு கண்ணெல்லாம் வெளியே போயிருக்கு, ஒரு மாதிரி சாப்பிடலையோ, எங்க வீட்டுக்கு வேணா வாங்கல, லைட்டா தான் சாப்பிடுங்க, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தர் 4-5 பேர் சொன்ன உடனே 6வது பேர் வீட்டுக்கு
அவர் போய் உட்கார்ந்துட்டு நிஜமாவே முடியல, தண்ணி இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேக்குறாரு. சாதாரண டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்காரு. அந்த ஆளு கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சுன்னா வைத்தியரை பார்க்கணும், நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வைத்தியரை கூப்பிட்டு வரேன். வைத்தியர் வரத்துக்குள்ள இவர் நிஜமாவே உடம்பு முடியாம படுத்துட்டாரு அந்த வீட்டுல. அப்புறம் அன்னைக்குதான் சண்டைக்கு சாயந்தரம் தெனாலிராமன் கூட்டணும், இல்ல என்னால முடியல, நீ தான் ஜெயிச்ச, இந்த 10,000 ரூபான்னு சொல்லிடுற. அப்போ தெனாலிராமன் பின்னாடி சொல்றாரு, நீ வந்து உடம்புதான் வளர்த்து வச்சிருக்க, மைண்ட்ல ஸ்ட்ரென்த் இல்ல உனக்கு, அதனாலதான் நீ போயிட்டேங்கிறத அவர் ப்ரூவ் பண்றாரு. இப்ப அந்த சோசியல் ப்ரூஃப்ங்கிறது ஒருத்தரா சொல்ல சொல்ல நம்மளுக்கு அவர் அந்த சட்டை எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான். 3 பேர் சொன்னாங்கன்னா 4வது சொல்றதுக்குள்ள நம்ம வீட்டுல வந்து சட்டையை கட்டி போட்டுருவோம். உண்மையிலே அது பெரிய எக்ஸ்பென்சிவ் ஷர்ட்டா இருக்கு. அருமை அருமை. இப்ப இருக்கிற உலகத்துக்கு அது ரொம்ப தேவை. லைக் எல்லாம் எதிர்பார்த்து வாழக்கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். நல்லா. 5வது பாயிண்ட், சேலஞ்சஸ் ஆக்டிவேட் ரியாக்டன்ஸ். சேலஞ்சஸ் ஆக்டிவேட் ரியாக்டன்ஸ் என்னன்னா, ஒரு அம்மா அவன் சாப்பிட முரண்டு பிடிக்குது அந்த பிள்ளை, என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கோமா, யார் முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு போட்டி வைக்கிறாங்க. அது வேகமாக சாப்பிட்றது, இவங்க மெதுவாக சாப்பிட்றது மாதிரி பாவனை பண்ணுறாங்க. நம்ம ப்ரிட்டன்ட் சொன்னோம்ல இது, அப்போ பாவனை பண்ணிக்கிட்டு இருக்க போதே அது வேகமாக சாப்பிட்டு நான் சாப்பிட்டனே அப்படிங்குது. சாப்பிட மாட்டேங்கிற பிள்ளை when a challenge is thrown it acts. இதில் மாத்திரம் இல்லை, பல இதில் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு அதுக்கு வர்றது, நீங்கள் எத்தனையோ படம் பார்த்துருப்பீங்க. அதில் கடைசியில் அந்த கோச் வந்து பேசுவார். பேசவன் அந்த டீமு ஓஞ்சி போயிருக்க டீமு இவர் கொடுத்த சேலஞ்சில் மறுபடியும் செய்க சக்தே இந்தியாவா, அந்த மாதிரி நிறைய படங்கள் நல்லா அழகாக இருக்கும். அதெல்லாம் காமிப்பாங்க. இது இயல்புலையும் நிறைய இடங்களில் அந்த சேலஞ்சு பண்ணுற போது நடக்குதுங்கிறாங்க. ஒரு சேலஞ்சு கொடுக்குற போது, அதாவது நீ இதை செஞ்சுட்டா நான் இதை செய்வேன் அப்படிங்கிறது மாதிரி. அப்போது ஒரு ஐஸ்கிரீம் நாங்கள் வாங்கி தருவேன், நீ செஞ்சுட்டு பார்ப்பான், ஆனால் நீ அந்த ஐஸ்கிரீம் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற போது வேகமாக அந்த பையங்க இது பண்ணுறாங்க. நான் உனக்கு ஒருத்தர் சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது. இது முடிக்கிற போது அப்போ சைக்கிள் ரொம்ப பெரிய விஷயம், இப்போ பைக்கே வாங்கி கொடுக்குறாங்க. நீ சைக்கிள் இந்த தவிர இதில் இவ்வளோ பண்ணிட்டா சைக்கிள் வாங்கிடுவேன், நான் வாங்கி தரேன், ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீ எனக்கு காசு செலவு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் ரொம்ப முயன்று கட்டாயமாக அந்த சைக்கிளை வாங்கிட்டான். அப்போது அந்த சேலஞ்சஸ் லைஃப்பில் சேலஞ்சு வைக்கிற போது அது இதுவாகுது. யாரிடமாவது ஒரு வேலையை கொடுக்குற போது செயலாற்றணுங்கிற மோட்டிவேஷனை அது கொடுக்குது. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ங்கிறாரு. அப்போ அந்த சேலஞ்சஸ் அது மாதிரி பலது இது வருது. இது சூட்டபிளான நேரத்தில் சூட்டபிளான மனிதர்களுக்கு இதனால்ங்கிற சொல்லலாம். அது மாதிரி எல்லாருக்கும் இது எல்லா டெக்னிக்கும் பயன்படும்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கு அந்த இயல்பை பார்த்து நம்ம அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நான் இதை கொண்டு செலுத்துகிறேன். இது 5வது பாயிண்ட்டு. இதை பற்றி சொல்ல விரும்புகிறவர்கள் சொல்லுங்களேன். த்ரோ எ சேலஞ்ச். சேலஞ்சஸ் அதை சொல்லுங்க. கார்ப்பரேட்ல வந்து இந்த டீம் பிரிக்கிறது, டீம் ஹேண்ட்லிங், அது எல்லாமே ஒருத்தர தூண்டி விடுறதுல தான் ஓடிட்டு இருக்கு. அந்த டீம் முடிச்சிட்டாங்க, ஒரு காமனா ஒரு போர்டு வச்சு எழுதுறது, முடிச்சிட்டாங்க, டீம் பி உள்ள முடிச்சிருக்காங்கன்னு ஒரு சார்ட் போட்டீங்கன்னா அவன் முடிச்சிட்டான் நம்ம இன்னும் முடிக்கலன்ற பாயிண்ட் தூண்டி விடுறது வரும். கரெக்ட். அருமை. ஒரு ஹெல்தி காம்படிஷன் உருவாகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உண்மை, அருமை. அதேதான், அது அழகான செழுமைப்படுத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி வெங்கடகிருஷ்ணன் சார். வேற யாராவது பேசுறீங்களா? அனிதா எல்லாம் இணைஞ்சிருக்கவங்க வேற யாரு? நான் கலந்துரையாடல் தான் போட்டேன், யாருன்னு கூப்பிடுற போது டக்குன்னு ராம்சங்கர் போஸ் போயிட்டாரு. சரத்குமார் சார் சொல்லு. அப்போ வந்து நான் வந்து எங்க ஊர்ல உள்ள
அந்த மாதிரி கேட்கறேன், இந்த வாட்டி நம்ம ஊர்ல வச்சு அதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அதெல்லாம் முடியும், அதுக்கெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணணும் முடியாது சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்ப முடிஞ்சா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வி எடுத்து பண்ணி யாரும் கோஆபரேட் பண்ணல. நான் ஒரு 5 பேர் ஒரு டீம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நானும் பண்ணிக்கிறேன். அது எந்த ஊர்ல நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதே ஊர்ல பண்ண முடியாது. காரணம் என்னன்னா சவால் தான். சின்ன வயசுல இருந்தாலும் முடிஞ்சு நம்மளும் முடிஞ்ச ஆட்கள் ஆர்கனைஸ் பண்ணி முடிஞ்சதுன்னா அது நம்ம சேலஞ்ச் தான். அருமை 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 அருமை. ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய நல்ல பங்களிப்பு. வேற யாராவது அனிதா அவங்களாம் வாயை திறக்கலையே, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆனந்த் சுந்தர் ஏதாவது சொல்லுங்க. திவ்யா இருக்கீங்களா மேடம்? நீங்களா திவ்யா மேடம் இருக்கீங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த நூலை, அதாவது நூல் இல்லாமல் நான் கேட்ட ஒரு கட்டாயிடுச்சு, அதாவது கேட்குதா நடுவில் என்னுடைய இது மைக் எப்படியோ மியூட் ஆயிடுச்சு. இப்போ கேட்குதுல? அதாவது இந்த ரிவர்ஸ் சைக்காலஜிங்கிற இந்த நூல், இந்த இதில் நான் கேட்ட உரை, இது நான் படித்ததில்லை. அவர் பல புத்தகங்களை படிச்சுட்டு ஒரு உரையாக கொடுத்தாரு. அதில் சில ஒவ்வாத கருத்துக்கள் இருந்தது. அது முற்பிறவி, இந்த ஆன்மாக்களை பற்றிலாம் ஒரு பேச்சு இருந்தது. நான் எனக்கு பிடித்தமான 5 பகுதிகளை மாத்திரம் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன், 5 உத்திகளை. அது என்ன, அவர் என்ன சொல்றார், இந்த மாற்று உளவியல், தலைகீழ் உளவியல் நமக்கு ஒன்று நடக்கணும். ஆனால் அது நேரடியாக சொல்லாமல் அதற்கு மாற்றாகவோ அதற்கு எதிராகவோ ஒன்றை சொல்லி அவரை செயலாற்ற வைக்கிறது, நம்ம விரும்பியபடி செயலாற்ற வைக்கிறதுக்கான உத்திகள். இது நமக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிற உத்திகள்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 5 உத்திகளில் அந்த குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு எழுதுன இடத்துல தான் ஏகமான குப்பை கிடக்குங்கிறாங்க. அது மாதிரி ஏன் கொட்டினா என்ன, இதை சேலஞ்ச் பண்ணால் என்ன, அப்படி என்ற உளவியல் இருக்குது. அந்த மனிதர்கள் இந்த உளவியலை பயன்படுத்தலாம்ங்கிறாங்க. இது pretend like you are not interested even if you are. நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஒரு பொருளிலோ அல்லது ஒரு நபரிலோ காட்டாத போது அது நமக்கு சித்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது முதலுது. 2வது பாயிண்ட்டு, if it is scarce people want it more. அப்படி என்று ஒரு பற்றாக்குறை, அதை இங்கே ஸ்கார்சிட்டியை நம்ம கிரியேட் பண்ணுற போது அதற்கு அதன் பின்னாலே மனிதர்கள் ஓடுகிறார்கள். லிமிட்டட் ஆஃபர்லாம் சொன்னோம். இது அடிக்கடி இல்லாமல் திடீர்னு ஒருத்தரை பார்க்குற போது அவர்களுக்கு என்ன ஸ்பெஷல் கவனிப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னோம். 3வதாக கிவ் அண்ட் டேக், கொடுத்து பெறுங்கள். கொடுக்குற போது அது கிடைக்கும்னு இல்லை, அந்த கொடுப்பதுனாலேயே நமக்கு கிடைக்கிறது அப்படி என்பது 3வது. 4வது, people look for social approval, social proof, சான்று, அப்ரூவல் இல்லை சான்று. அந்த சான்று தான் நிறைய இதில் போடுறாங்க. இந்த ஒவ்வொரு ஒப்பீனியன்லாம் எழுதுகிறாங்கல்ல, அதிலெல்லாம் பல இதுகளெல்லாம் மோசடி இதுகளுக்கு கூட ஒப்பீனியனை வாங்கி போடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது சேலஞ்சஸ் ஆக்டிவேட் ரியாக்டன்ஸ் தான் இப்போ பேசுகிறோம். சேலஞ்சஸ் ஆக்டிவேட் ரியாக்டன்ஸ். அந்த ஒரு சேலஞ்ச் இருக்க போது மனிதர்கள் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று இந்த 5 ஒரு உத்திகளை ஒரு அருமையான இந்த நண்பர்களிடையே எனக்கு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு ரெட்வர்ட் தளத்துக்கும் இதை சிறப்பாக இன்று ஒருங்கிணைக்கிற இனிய நண்பர் திவ்யா அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் நடுவிலேயே கேட்டுட்டோம். வேறு கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு 5 நிமிடத்தில் நம்ம இதை ஒரு நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.
அதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது இது நிறைய புத்தகங்களை பார்த்துட்டு ஒருத்தர் கொடுத்தாரு. நான் சொன்னேன், அதாவது அது இதில் நெட்டிலையும் கிடைக்குது அந்த பேர்களை. அவர் ஒரு உரை மாதிரி நான் எடுத்தது. ஒரு நண்பர் ஒரு தளத்தில் கொடுத்த உரையில் எனக்கு ஒவ்வாத பகுதிகளை விட்டுட்டு அவர் சோல் அதெல்லாம் நிறைய இருக்குதுல. அந்த மாதிரி புத்தகம் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே கிடைக்கிது. நான் பார்த்தேன். நான் ஆனால் அந்த புத்தகத்தை முழுவதும் ரிலே பண்ணலை. பட்டு அந்த ரிவ்யூவை ரிலே பண்ணி எனக்கு அதில் பிடித்த 5 கொள்கைகளை உங்களோட பகிர்ந்திருக்கேன், பிரின்சிபல்ஸ். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கலந்துக்கிட்டது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். திவ்யா மேடம், யாராவது சொல்கிறீங்களா? ஏதாவது பிரதாப் சார்? நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கலந்துக்கிட்டது. இதில் நம்ம ரெட் ஃபோர்ட்டில் இருக்கீங்களா? எண்ணு இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி, நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனிய நண்பர்களுக்கெல்லாம் நன்றி.